ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் இன்றைக்கி என்ன காட்ட போகிறேன் அப்படின்னா, குஸ்கா எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் என் தங்கச்சி செய்ய போகிறா. ஸோ அண்ட் தென் இந்த கத்திரிக்காய் சாப்ஸ்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். அண்ட் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி நாங்கள் இப்போ எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். செய்யும் போது உங்களுக்கு என்னென்ன போடணும் அப்படின்றத நான் சொல்கிறேன் குவான்டிட்டியோட. ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மேக்கிங் வீடியோக்குள்ளே ஒரு 7 டம்ளர் அரிசி ஊற வச்சுருக்கோம். ஒரு அரை ஹவர் ஊற வச்சுருப்போம். இப்போது 3 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கிறோம். 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போது பட்டை, லவங்கம், அந்த ஸ்பைசஸ்லாம் போட்டுக்கிறோம். இது கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆகிட்ட அப்புறம் 5 பெரிய வெங்காயம் நல்லா ஸ்லைஸ் பண்ணிவிட்டு நாங்கள் இப்போ அதை ஆட் பண்ணிக்கிறோம். வெங்காயம் நல்லா சாஃப்டாக வதங்குற அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும். இன்னொன்று என்னென்னா, நம்ம பிரியாணி குஸ்காலாம் செய்யும்போது வெங்காயம் எந்தளவுக்கு வதங்குதோ அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது ஒரு 4 பச்சை மிளகா சேர்த்துக்கிறோம். இன்னும் ஒரு 6 பச்சை மிளகா இஞ்சி பூண்டு விழுதோடு சேர்த்து அரைச்சிக்கிட்டோம். இப்போ அதுவும் நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 6 பச்சை மிளகா, ஒரு 4 இன்ச்சு இஞ்சி, அப்புறம் ஒரு 15 பூண்டு பல் இதெல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கோம். ஸோ இந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா நம்ம வதக்கிக்கிறோம். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போது ஒரு கை ஃபுல்லாக புதினாவும் கொத்தமல்லியும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த குவான்டிட்டி தான் நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வேணும்னா புதினா ஸ்மெல் இன்னும் நல்லா வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக கூட புதினா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதுவும் நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு தக்காளியுமே அப்படி தான், ஒரு 5 தக்காளி நல்லா ஸ்லைஸ் பண்ணிவிட்டு அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா வதங்கட்டும். இன்னும் நல்லா வதங்கிறதுக்கு நான் லைட்டாக உப்பு மட்டும் கல் உப்பு சேர்த்துக்கிறேன். நான் வதங்கிறதுக்கு மட்டும்தான் உப்பு சேர்த்துருக்கேன், கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். மற்ற மசாலா எதுக்குமே நான் இது பண்ணல. ஸோ அது நல்லா வதங்கட்டும். அது வரைக்கும் நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ண வேணாம். இப்போது ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. நான் இந்த டைமில் வந்து ஒரு 1/4 கப் கர்ட் மட்டும் நாங்கள் ஆட் பண்ணிக்கிறோம். அந்த குண்டா மேலே காக்கா எச்ச பண்ண மாதிரிலாம் இருக்கும் அந்த தயிர். ஸோ அதெல்லாம் நீங்கள் கண்டுக்கக்கூடாது, ஓகேவா? ஸோ இப்போ அதையும் நல்லா வதக்கிக்கிறோம். இது ஃபுல் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் எல்லாமே என் தங்கச்சி தான். இதோட கான்ட்ரிபியூஷன் வந்து இந்த கட் பண்ணி கொடுக்குறது இதெல்லாம் மட்டும்தான் நாங்கள் பண்ணோம். ஸோ நீங்கள் பயப்படாமல் இதை செஞ்சு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் டர்மரிக் மட்டும், மஞ்சத்தூள் மட்டும் நம்ம போட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு கொரியாண்டர் பவுடர் மட்டும் நாங்கள் ஆட் பண்ணிக்கிறோம். மல்லித்தூள்னு சொல்லுவாங்க. நீங்கள் வேணும்னா உங்கள் வீட்டு மிளகாத்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இப்போ நான் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இது ரெண்டுமே எங்களுக்கு தேவையான அளவுக்கு தான் நாங்கள் யூஸ் பண்ணிக்கிறோம். உங்களுக்கு எவ்வளோ கரெக்டாக காரம் நீங்கள் சாப்பிட்டீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நாங்கள் அதையும் சேர்த்து ஃபுல்லாக வதக்கிக்கிறோம். இப்போது நல்லா வதங்கிருச்சு. இதை விட நல்லா வதங்கணும். ஸோ இப்போ நல்லாவே வதங்கிருச்சு. இப்போது நம்ம தேவையான அளவு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம், ரைஸுக்கு தேவையான அளவு. இப்போ நாங்கள் 7 டம்ளர் அரிசிக்கு 13 டம்ளர் தண்ணி ஊற்றுறோம்.
இப்போது தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம். உப்புமே நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. இப்போ எல்லாமே ப்ராசஸ்லாம் ஓவர் இப்போ வரைக்கும். நெக்ஸ்ட்டு ரைஸ் போடுறது தான். நான் இது குஸ்கா தானே சொன்னேன். ஸோ நம்ம இதில் வெஜிடபிள்லாம் யூஸ் பண்ணலை. நம்ம இது சும்மா கூட குக்கரில் கூட இந்த மாதிரி நம்ம செஞ்சு நம்மளுக்கு மட்டும் சாப்பிட்ணும், குஸ்கா சாப்பிட்ணுன்னு ஆசை இருந்தால் நம்ம இது மட்டும் கூட செஞ்சு சாப்பிட்லாம். அண்ட் தென் நிறைய பேருக்கு, எனக்கெலாம் சுத்தமாக நிறைய பேருக்கு செய்கிறதுக்குலாம் சுத்தமாக தெரியாது. எனக்கு ஒரு ஆளுக்கே எப்படி செய்கிறது தெரியாது. ஸோ இப்போ நீங்கள் நிறைய பேருக்கு செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோ பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம மூடியாச்சு, நல்லா கொதிக்க விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா கொதிச்சிருச்சு. இந்த மாதிரி டைமில் நம்ம அரிசி போடலாம். ஸோ இப்போ அவளோட பொறுமையை இழந்துட்டா. கையை உள்ளே விட்டு எடுத்து அரிசி போட்டுடலாம் அப்படின்ட்டு போட்டுட்டு இருக்கா. இப்போ நாங்கள் எல்லாருமே பசியாக இருக்கோம். ஒரு 2:30 மணி இருக்கும் மதியானம். நாங்கள் எவ்வளோ பசியாக இருக்கோன்னு எங்களுக்கே தெரியல. பட் நாங்கள் செய்யவே எங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட்டில் ரொம்ப பசிலாம் தெரியல. எப்படா செய்வோம், எப்படா சாப்பிடுவோம் தான் இருக்கும். ஸோ இப்போது இந்த அளவுக்கு தண்ணி இருக்குது, இந்த அளவுக்கு அரிசியுமே இருக்குது. இதை நல்லா இந்த மாதிரி கலரி விடுங்க. அப்போ அரிசி உடையாது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் எனக்கு சொல்லிக் கொடுத்தது என்னோடய சிஸ்டர் தான். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணோன்னா நம்மளுக்கு அரிசி உடையாது. இப்போ நம்ம கேசரி பவுட்ரு இந்த மாதிரி தண்ணியில் கலந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆட் பண்ணுங்கள். ஒரே இடத்துல எல்லாமே ஊற்றி அப்படிலாம் பண்ணாதீங்க. ஸோ இப்படி ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு நல்லா அது ஸ்ப்ரெட் ஆகும் அந்த கலர். இந்த குஸ்காக்கு கலர் இல்லைன்னா நம்மளுக்கு எவ்வளோ ஒரு இரிட்டேட் ஆகும் நம்மளுக்கு தான் தெரியும். ஸோ அதனால் அந்த கலர் கண்டிப்பாக நம்மளுக்கு வேணும்ல. நேச்சர் கலரை விட இன்னும் கொஞ்சம் ஆட் கலர் வேணும்ல. ஸோ அதுக்கு நம்ம இதை ஆட் பண்ணி தான் ஆகணும். ஸோ இப்போ இந்த மாதிரி கலரிட்டு நம்ம டம் போட்டுடலாம். இந்த மாதிரி நல்ல துணியாக எடுத்து நீங்கள் டம் போட்டுக்கோங்க. இது அவளோட துணி. இந்த பிரியாணி செய்யும் போதெல்லாம் இதுதான் யூஸ் பண்ணுவாலாம். ஸோ அதனால் அதுக்குன்னே தனியாக வச்சுருக்கா இவ. ஸோ அதுக்கு மேலே நம்ம இந்த இது போட்டுட்டு பிளேட் மூடிட்டு அவள் இந்த ட்ரிக் வேறு யூஸ் பண்ணான். எனக்கு இது ட்ரிக்காக தான் தெரியுது. ஏன்னா அவங்களுக்கு தெரியுமான்றது எனக்கு தெரியல. எனக்கு இது புதுசாக இருந்தது. ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு தோசைக்கல், அதுக்கு மேலே இந்த பிரியாணி, அதுக்கு மேலே வெயிட்டுக்காக ஒரு தண்ணி குண்டா. ஓகேவா? ஸோ இது ஹை ஃப்ளேமில் 5 மினிட்ஸ் வச்சுட்டா. அதுக்கப்புறம் 10 மினிட்ஸ் சிம்மில் அப்படியே வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு ½ அன் ஹவர் அந்த தம்லேயே இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் ஒரு டோட்டலாக தம்லேயே 45 மினிட்ஸ் இருக்கணும். அப்புறம் நீங்கள் இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ நல்லா இந்த மாதிரி கலரி விடுங்க. ஸோ அப்போது உங்களுக்கு அந்த அரிசி உடையாது. எனக்கு இது புதுசாக தான் இருந்துச்சு. பட் செம்மையாக இருந்துச்சு. நல்லா வெந்திருந்தது. கலருமே நல்லா இருந்துச்சு. வீடியோவில் எந்தளவுக்கு தெரியுதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் நேரில் செம்மையாக இருந்துச்சு. ஸோ பார்த்திங்களா, செம்மையாக இருக்குல்ல. ஸோ இப்படி தான் நல்லா சுட சுட ஒரு குஸ்கா பிரியாணி மேட் பை மை பாசமலர் தங்கச்சி. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு நம்மளோட பிரிஞ்சால் அவள் எப்படி பண்ணால் அப்படின்னு அவள் ஸ்டைலில் பண்ணி கட்டுவாள். ஸோ அதையும் நம்ம பார்க்கலாம். மைட் பி அது நாளைக்கு வரலாம். ஸோ எஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நீங்களும் கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். நம்ம எவ்வளோ பேர் பண்ணாலும் இப்போ பண்ணலாம். ஸோ அதுக்கு குவான்டிட்டி நம்மளுக்கு தெரியும். நான் இப்போ சாப்பிட போகிறேன். எங்களுக்குலாம் செம்மையாக பசிக்குது. நாங்கள் எல்லாருமே சேர்ந்து இப்போ சாப்பிட போகிறோம். ஓகே, பாய், டேக் கேர். ஸோ எஸ், நான் இப்போ சாப்பிட போகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் 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 பாய். தேங்க்யூ.